பெரிய லெவல், அதாவது ஏதோ ஒரு விஷயத்துல சாதிப்பீங்க, ஏதோ ஒரு முயற்சிகள் கைக்கூடி வரும். அல்லது கடைசிக்கு ஒரு பணமாவது வெளியே கொடுத்துட்டு கொஞ்ச நாள் வராம இருந்தது, யாரோ வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, வாங்கிட்டு ஓடிட்டாங்க, எனக்கு அந்த பணம் எல்லாம் போயிடுச்சு. இழந்த பணம், இழந்த சொத்துக்கள் இதெல்லாமே மீண்டும் திரும்பி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் யார்? உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதி கேதுவோட சேர்ந்து 11ஆம் வீட்டுல நிற்கிறார். அப்ப 2 குடையவர் 11லயும் 7 குடையர் 11ல இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பண வரவு, குடும்ப ரீதியாக ஒரு ஒற்றுமை, கணவன் மனைவியோட வெளியே போயிட்டு வர்றது, அவங்களுக்கு ஏதாவது செலவு பண்றது, அதீத லாபங்கள் கிடைப்பது அவங்க மூலமாக, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அங்க கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய கிரகம் இருக்கிறதுனால எப்படியும் கேது 11ஆம் இடத்துல இருந்தா லாபத்தை தான் கொடுக்க போறாரு. ஆனா இந்த காம்பினேஷன் கொஞ்சம் தடைக்கு பின் லாபம், தடைக்கு பின் உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை, சின்ன சண்டைக்கு அப்புறம் ஒரு சந்தோஷங்கள். அப்போ இப்போ பாருங்க 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் இல்லையா? அப்ப செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார்? உங்களுக்கு திருமணத்தை செஞ்சு கொடுக்கக்கூடிய கிரகம். அப்ப திருமண வாய்ப்புகள் இதெல்லாம் தேடி வரும். ஆனா கொஞ்சம் பார்த்து கூட கேது இருக்கிறதுனால ஒரு முறைக்கு பல முறை விசாரிச்சு செய்யணும் அப்படிங்கறதா உண்மை.